வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் எல்லாருமே இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸான கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அந்த ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெட் ஹல்க்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கலராக ஏகப்பட்ட ஹல்க் வர போகிறாங்க போல. ஸோ ஒரு பக்கம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயிலருக்குள்ளேயே ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயிலரோட இனிஷியல் பிரேக் டவுன் ஆல்ரெடி சேனல் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கா செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெயிலர் ஒன்ல மிஸ் பண்ண நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அதையுமே மொத்தமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயிலரில் அப்பியரான 3 முக்கியமான புது கேரக்டர்ஸ். ஒன்று ஆப்வியஸாக நம்ம கேம் கால எஸ்பெசிட்டோ ப்ளே பண்ணக்கூடிய ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ் இல்லைனா GW பிரிட்ஜ். ஸோ அதான் இந்த ரோல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 100% கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் மோட்லைக்கு இவர் ஒரு மர்சனரியா தான் வர போறாரு. இவரை பாசிபிளி நமக்கு தெரிஞ்சு தண்டர்போல்ட் ராஸ் தான் ஹண்ட் பண்ண அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தண்டர்போல்ட் ராஸ் இல்லைனா இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான வில்லன் லீடர் பாசிபிளி இவர் அமைச்சிருக்க சான்சஸ் அதிகம். பட் எப்படி பார்த்தாலும் இவர் ஆக்சுவலாக நம்ம கேப்டன் அமெரிக்காவை எதிர்த்து தான் நிற்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம தண்டர்போல்ட் ராஸுக்கும் கேப்டன் அமெரிக்கா சாமுவேல் வில்சனுக்கும் எந்த வகையிலுமே பெருசாக சிங்க் ஆகியிருக்காது. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இவங்க நிற்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட பிகினிங்கில் சாம் வில்சன் மேபி தண்டர்போல்ட் ராஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ளே வந்திருக்கலாம். அவர் தான் பிரசிடென்ட்டாக இருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் அந்த ஒயிட் ஹவுஸே பிரேக் டவுன் ஆகிற அந்த சமயத்தில் அதுக்கு காரணம் மேபி இந்த கேப்டன் அமெரிக்காவாக இருக்கலாம்ங்கிற மாதிரி கூட கதை பின்னப்படலாம். ஏன்னா நம்ம லீடர் வந்து ஒரு மாஸ்டர் மேனிபுலேட்டர். இந்த உலக நாடுகளோட அந்த பவர் சிஸ்டம் மாறிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் நம்ம தண்டர்போல்ட் ராஸை கொல்றதுக்காக ஐசியாவை ஏவி விட்டுருக்க மாதிரி தெரியுது. நம்ம லீடரோட உண்மையான பிளான் என்ன நம்மளுக்கு கிளியராக புரியலனாலும் பாசிபிளி இந்த இடத்துல அவர் தான் மேபி இந்த GW பிரிட்ஜை அனுப்பி நம்ம கேப்டன் அமெரிக்காவை போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்காரு. என்னமோ கேப்டன் அமெரிக்காவை மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வில்லனாக தான் போட்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாடுகளுக்குள்ள பவர் ஸ்ட்ரகிள் ஏற்பட அதை தடுக்கிற வேலையை தான் பாசிபிளி சாம் வில்சன் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிகாஸ் இந்த ஷாட்டில் ஜப்பான் அண்ட் USA பிரசிடென்ட்ஸுக்கு நடுவில் நம்ம சாம் வில்சன் இருக்காரு. ஸோ எல்லாருமே சுமுகமாக பேசி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் அதுவே இந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்க, ஜப்பான் ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட ஆக்சுவலாக சாம் வில்சன் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சாம் வில்சன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஃபால்கனுமே இருக்காரு. ஸோ கேப்டன் அமெரிக்காவை இப்போதைக்கு சாம் வில்சன் வரும்போது அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் வேணும்ல. ஸோ அந்த வகையில் ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் வந்து வேக்கின் டாரஸ் தான் இப்போதைக்கு புது ஃபால்கனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் ஜப்பானை எதிர்த்து நிற்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாடுகளுக்குள்ள சண்டை வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் 2 பேருமே ஒற்றுமையாக இருந்தவங்க எதுக்கு பிரிகிறாங்க நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த சண்டை நடக்கிறது டியாமெட் அந்த செலஸ்டியலோட பாடிக்கு பக்கத்தில் தான். அந்த பாடி இந்தியன் ஓஷனில் தான் இருக்குது. அந்த பாடி இப்போதைக்கு அடமெண்டியம் கோட்டிங்கால தான் உருவாக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ வைப்ரேனியம்க்கு ஈக்குவலான டஃப் வந்து பார்த்தோன்னா அடமெண்டியம் கொடுக்குறது காரணத்தினால வக்காண்டா கிட்ட இருந்து நம்ம வைப்ரேனியம் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நாமளே நம்மளுக்கு உண்டான ஒரு டஃப்பான மெட்டலை எடுத்துக்கலாம். இந்த மெட்டலை யார் கையாளுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பவர் இருக்குங்கிற தாட்டில் கூட பாசிபிளி இந்த மெட்டலை எடுக்கிறதுக்கு சண்டை நடக்கலாம். ஸோ அடமெண்டியமை யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறது தான் பாசிபிளி இங்கே நடக்கிற சண்டையாக இருக்கணும். இந்தியன் ஓஷனில் தான் அந்த ஃபைட் நடக்கிற அந்த காரணத்தினால இந்தியா உள்ள இன்வால்வ் ஆகாதாடா நீங்கள் கேட்பீங்க. இந்த பவர் ஸ்ட்ரகிளுக்குள்ளே இந்தியாவும் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்டை நீங்கள் பாருங்கள், தண்டர்போல்ட் ராஸ் ஒரு குளோபல் பீஸ் யூனிட்டி அதை பற்றி நான் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல 3 நாடுகளை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, இது யூரோப் அண்ட் இந்த இடத்துல நம்ம இந்தியா. இந்த 3 நாடுகளை பார்த்தீங்கன்னா மிக பெருசாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணி அமைச்சு அந்த அடமெண்டியத்தை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாட்டுக்கு மட்டும் அதை சொந்தமாக மாற்றிக்காம டியாமெட் உடம்புல இருக்கக்கூடிய அந்த அடமெண்டியத்தை பிரித்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் மேபி இந்த இடத்துல அந்த பீஸ் யூனிட்டியை தண்டர்போல்ட் ராஸ் நடத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியாவோட அந்த பவர் ஸ்ட்ரகிள் என்ன மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக அதுக்குள்ளேயுமே ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்தியாவை இந்த இடத்துல அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக நம்ம கேப்டன் அமெரிக்காவோட அந்த புது சூட்டையுமே காமிச்சிருக்காங்க. அவர் ஹெல்மெட்டுமே போட்டிருக்காரு. பிகாஸ் இந்த டெய்லர் எண்டில் அவர் சூப்பர்சானிக் ஸ்பீடை வந்து பார்த்தா அட்டைன் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்மர் இருந்தால் மட்டும்தான் சூப்பர்சானிக் ஸ்பீடை அட்டைன் பண்ண முடியும் சாதாரண மனுஷனால. இதுக்கு முன்னாடி நீங்கள் அயன்மேன் அட்டைன் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஹெல்மெட் எல்லாத்தையுமே போட்டு ஆர்மர் அப்டா தான் இந்த பக்கம் சாம் வில்சன் சூப்பர்சானிக் ஸ்பீடை ரீச் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ டியாமெட்டோட அந்த அடமெண்டத்தை எடுக்கிறதுக்கு பல பேர் சண்டை போட போகிறாங்க. ஸோ அந்த சண்டை என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக பல நாடுகளுக்குள்ள அந்த பவர் ஸ்ட்ரகிள் இருக்க தான் போகுது. அதுவும் ஜப்பானுக்கும் USAக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் வரப்போகுது. ஸோ அதை நம்ம சாம் வில்சன் பிரிட்ஜாக இருந்து தடுப்பாரா மாட்டாராங்கிறத பொறுத்தது பார்ப்போம். GW பிரிட்ஜை தாண்டி இந்த 2 புது கேரக்டர்ஸை 2 முக்கியமான ஷாட்டில் வந்து பார்த்தா காமிச்சிருக்காங்க. அதுலேயுமே இந்த கேரக்டர் ஒரு எக்ஸ் பிளாக் விடோங்கிற மாதிரி சொல்லப்படுது. சாப்ரா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ரூத் பேட் செராப். ஸோ இவங்க ஒரு எக்ஸ் பிளாக் விடோங்கிறது இப்போதைக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க தண்டர்போல்ட் ராஸ் கீழே தான் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அஃபிஷியல்ஸ் கூட தான் இந்த மாதிரி பேசுகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. அவங்க சூட் கூட அது கோட் சூட்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அஃபிஷியல் மாதிரி இருக்க அந்த காரணத்தினால எக்ஸ் பிளாக் விடோவாக இருந்த இவங்களை நம்ம தண்டர்போல்ட் ராஸ் தன்னுடைய பர்சனல் கார்ட்ஸ் மாதிரி மாற்றிருக்கலாம். பின்னாடி இருக்கவங்களோட பேர் லைலான்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஸோ லைலா காமி புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தவங்க, ஃபால்கன் லவ் பண்ணுற பொண்ணு. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருமே எக்ஸ் பிளாக் விடோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த பிளாக் விடோக்கும் தண்டர்போல்ட் ராஸுக்கு எப்பறம் சம்மந்தம் ஏற்பட்டுச்சு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. பிளாக் விடோ படம் பார்த்துருக்கீங்களா? அது இந்த டைம்லைன் எல்லாத்துக்குமே முன்னாடி நடக்கிறது. ஸோ அப்போதைக்கு நம்ம பிளாக் விடோ ரெட் ரூமை டேக் டவுன் பண்ணி அங்கே இருக்க நிறைய பிளாக் விடோஸை தப்பிக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த டேமேஜை பார்க்கறதுக்காகவே தண்டர்போல்ட் ராஸ் உள்ள வந்திருப்பாரு. அப்போதைக்கு ரெட் ரூமில் இருந்த பிளாக் விடோஸை மட்டும் தான் நட்டாஷா காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பிளாக் விடோஸ் ஆக்சுவலாக மிஷனுக்கு போயிருப்பாங்களே. ஸோ அவங்கள காப்பாற்றணும் அண்ட் பாசிபிளி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெட் ரூம் அண்ட் ஹார்ட் டிஸ்கில் இருந்து
பாசிபிளி தண்டர்போல்ட் ராஸ் எடுத்து அந்த மாதிரி பிளாக் விடோஸை தன்னுடைய பர்சனல் காட்ஸாக மேபி மாற்றிருக்கலாம். ஸோ தண்டர்போல்ட் ராஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரெட் ரூம் பற்றின டீட்டெயில்ஸை எடுத்து அதன் மூலிமா இந்த பிளாக் விடோஸை தன்னுடைய காட்ஸாக மாற்றிருக்க சான்சஸ் அதிகம். அவர் இவங்க தண்டர்போல்ட் ராஸ் கீழே தான் வேலை செய்கிறாங்களா இல்லை லீடர் கீழே வேலை செய்கிறாங்களான்னு சொல்லி சுத்தம் ஐடியாவில். பட் எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேருமே பாசிபிளி பிளாக் விடோஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஸோ பிளாக் விடோ படத்தோட கனெக்ஷனும் இந்த படத்தில் இருக்க தான் போகுது. அண்ட் படத்தில் இவங்க 3 பேரும் எந்த அளவுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அதுலேயுமே நம்ம கேங்கால எஸ்பெசிட்டாவே இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு டெய்லருக்குள்ளே கூட்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையானு. இந்த டெய்லரில் காமிக்கப்படாத ஒரு கேரக்டர் பெட்டி ராஸ், அதாவது தண்டர்போல்ட் ராஸோட பொண்ணு. ஸோ நம்ம ப்ரூஸ் பேனரோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்த அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்க போகிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பட் அவங்களும் இந்த டெய்லரில் எங்கேயுமே காட்டலை. ஸோ அவங்களும் ரெட் ஷீ ஹல்காக மாறுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரெட் ஷீ ஹல்க் அண்ட் ரெட் ஹல்க் இவங்க 2 பேருமே உருவாக்குனது லீடர் தான். எப்போதுமே தண்டர்போல்ட் ராஸுக்கு ப்ரூஸ் பேனர் பற்றி ஒரு காண்டி இருக்க தான் செய்யும். ஸோ லீடர் அந்த ப்ரூஸ் பேனரோட பிளட்டை வச்சு அவர் உடம்புல இருந்த அந்த ரேடியேஷனை வச்சு ஃபஸ்ட்டு ரெட் ஹல்கை தான் உருவாக்காரு. அதை தொடர்ந்து ரெட் ஹல்கோட அந்த எனர்ஜியை வச்சு ரெட் ஷீ ஹல்கையுமே உருவாக்கியிருப்பாரு. இவங்க 2 பேருமே ஒரே சமயத்தில் உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ். ஸோ அதன்படி மேபி இந்த படத்தில் ரெட் ஹல்க் மட்டும் இல்லாமல் ரெட் ஷீ ஹல்க்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெட் ஹல்கை பப்ளிக்காக டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெட் ஷீ ஹல்கை ஒரு சீக்கிரட்டாக பாசிபிளி படத்தில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படத்தில் அந்த ரெட் ஹல்காக இருக்கிறது ஆப்வியஸாக தண்டர்போல்ட் ராஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரு கட்டத்தில் அவர் செத்துருவாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் யாரோ ஒருத்தங்களுக்கு இறுதி ஊர்வலம் நடக்கப்படுது. அண்ட் அவங்க கண்டிப்பாக அந்த யூஎஸோட ஹையர் அஃபிஷியல்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த யூஎஸ் ஃப்ளாகை போட்டு தான் கொண்டு போகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் செத்துது மேபி பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸாக இருந்த தண்டர்போல்ட் ராஸாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்வியஸ் அந்த ஒயிட் ஹவுஸ் இடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதே இடத்துல தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா வெர்சஸ் ரெட் ஹல்க்குங்கிற ஃபைட்டும் கிக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஷாட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம ரெட் ஹல்க் ஆக்சுவலாக நேருக்கு நேராக அந்த ஷீல்டு பிடிக்கல. ஷீல்டு பக்கவாட்டிலேருந்து வருது, சைட்லேருந்து வருது. ஸோ சைட்லேருந்து வந்து அந்த ஷீல்டை தான் அவர் பிடிச்சி கீழே போடுறாரு. ஸோ விச் மீன்ஸ் ரெட் ஹல்க் ஆக்சுவலாக நம்ம கேப்டன் அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் வேற யாரையோ பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா கேப்டன் அமெரிக்கா லைக் வால்ஸில் அந்த ஷீல்டை பிங்க் பண்ணி போடுவார்ல, அந்த மாதிரி பக்கவாட்டிலேருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ஷீல்டை போட்டுருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த ஷீல்டை நேருக்கு நேராக நம்ம ரெட் ஹல்க் பிடிக்கல, பக்கவாட்டில் தான் பிடிச்சி கீழே போடுற அந்த சமயத்தில் மேபி ரெட் ஹல்க் கேப்டன் அமெரிக்காவை தாண்டி 3வது ஒரு முக்கியமான கேரக்டரும் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று அது ரெட் ஷீ ஹல்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா மேபி லீடராகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுத்து படம் பார்த்தே தெரிஞ்சுப்போம். பட் படத்தில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ரெட் ஹல்க்குக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லீடர் என்ன மாதிரி தண்டர்போல்ட் ராஸை ரெட் ஹல்காக மாற்றினாரு சொல்லி அந்த கதையை காமிக்கலாம். அதுக்கேற்ற அந்த லேபுமே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லேபில் 2 பெட் இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் ஹல்க் ரெட் ஷீ ஹல்க் ஒன்றாவே உருவாக்கப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் வக்காண்டாவும் இந்த பவர் ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வக்காண்டா கிட்ட வைப்ரேனியம் இருந்தாலும் அடமெண்ட்டையுமே இந்த பக்கம் வக்காண்டா கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்களாம். ஸோ வக்காண்டாவுமே பாசிபிளி இந்த நேஷன் வைட் ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆகலாம். ஏன்னா பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்லி வரதுக்கு முன்னாடி நியூ வேர்ல்டு ஆர்டருங்கிறது தான் உண்மையான டைட்டிலாக இருந்துச்சு. ஸோ அந்த வேர்ல்டு ஆர்டரை யார் கொடுக்க ட்ரை பண்ணுறா? யூஎஸ்ஆ, ஜப்பானா, இல்லை வக்காண்டாவே அந்த வேர்ல்டு ஆர்டரை நியமிக்க ட்ரை பண்ணுறாங்களா சொல்லி நம்மளுக்கு தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் அந்த பவர் ஸ்ட்ரகிளை பேஸ் பண்ணி தான் கதையை நகர போகுது. அதே மாதிரி ஆப்வியஸாக நம்ம சாம் வில்சனும் அவருடைய ஐடென்டிட்டியை தேடி ஒரு பயணத்தில் இன்வால்வ் ஆக போகிறாரு. கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி அவரை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களாம். அண்ட் இந்த பவர் ஸ்ட்ரகிளை யார் கைப்பற்ற போகிறான்னு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். படத்தில் ப்ரூஸ் பேனர் வருவாரான்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே டீஸ் பண்ணலை. அதுவுமே ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்குது. படத்தில் மேபி அது சர்ப்ரைஸாக மாற்றப்படலாம். பட் ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்காங்கிறது மிக பெருசாக நடக்க தான் போகுது. ப்ரூஸ் பேனரும் உள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வேர்ல்டு வார் ஹல்க்குக்கான உள்ளீடாகவும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா ஸ்காருமே இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இது கேப்டன் அமெரிக்கா படம் கிடையாது, ஹல்கோட படம். ஏதோங்க நல்லா இருந்தால் சரி. ஸோ இந்த கேரக்டர்ஸ் அண்ட் இந்த டெய்லர் பற்றி உங்கள் தாட்ஸ் உங்கள் வியூஸாக மார்க் மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பெற்று தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.